வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் தோழி பிரசன்னம்பாருக்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களையும் விளக்கங்களையும் கூறுகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது தோழி மூலமாக சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அது நடந்து கொண்டு இருக்கிறது என்று வாசகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சோழி மூலமாக நீங்கள் பல காரியங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். வீட்டில் சுபகாரியங்கள், குழந்தைகள் படிப்பு விவகாரம், குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, வீடு கட்டுவது பிரச்சனை, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அத்தனைக்கும் சோழி மூலமாக விளக்கம் கொடுக்கப்படும். இதுவும் மந்திரவாதி இல்லை, பரிகாரம் கிடையாது. தோல் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க செய்ய வேண்டும். செஞ்சால் வாழ்க்கையில் நீங்க முன்னேறலாம். அதற்காக ராமேஸ்வரமோ காசிக்கோ சென்று வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்றால் சோழி என்பது ஒரு ஐதீகமான பொருள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான சோழி அதை இன்று 2026 ஒருத்தன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்றால் அது நானாகத்தான் இருக்க முடியும். எனக்கு இனிமேல் நம்பிக்கை உள்ளது. நான் 20 வருடம் பார்க்கிறேன். 1 வருடம் 2 வருடம் இல்லை, 20 வருடம் நான் அரசு பதிவு பெற்ற தோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சோழி பார்ப்பை விளையாட்டல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. மக்கள் நம்மளால் உபயோகமா இருக்கட்டுமே, அப்படி என்றுதான் இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆகவே சோழி பார்க்கும் வாசகர்கள் இந்த சிவனடியாருக்கோசரம் நன்றாக சப்ரைஸ் செய்யுங்கள். அதே போல் நான் எது சொல்லக்கூடாது அரசியலை இருந்தாலும் கேட்காத சொல்கிறேன். இந்த நடந்து முடிந்த தேர்தலில் ஆளுங்கட்சியில் இருக்கும் நபர்கள் 150 190 வரைக்கும் வரும் என்று என்னுடைய சோழி சொல்கிறது. மற்றபடி இது யாரையாவது சொல்லவில்லை. அதேபோல் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் வேவி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பலனை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றாக சோழி பாருங்கள். வருகின்ற 30ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. 1ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி, 30ஆம் தேதியே வந்து விடுகிறது.
மாசத்தில் வரும் பௌர்ணமி விட சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளவு பவர் உள்ளது. அன்று நீங்கள் சிவாலயத்துக்கு சென்று வருவது 100% நன்மை. சிவாலயத்துக்கு சென்று வர முடியாதவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். இரண்டுக்குமே போக முடியாதவர்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்கள். பகவான் ஏற்றுக்கொள்வார். எல்லாமே அண்ணாமலையை சந்திக்க முடியாது. என்னுடைய கொடுத்த உத்தரவு, அண்ணாமலையார் கொடுத்த உத்தரவு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே தோழி பார்க்கும் நண்பர்கள் நன்றாக பாருங்கள், உங்கள் பலனை தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.